ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு வேக வைங்க. வேக வைக்கிற கேப்பில் நம்ம மாவு பசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு. இது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிட்டு அப்புறமா அரைங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெல்லம் தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் பூரணம் உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாகு வரந்தட்டிக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி அந்த பூரணத்தை இதில் வச்சு இதை 4 சைடு நல்லா இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஆயில் கூட ஆட் பண்ணி அதை வச்சு கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை கையிலேயே நம்ம தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி அந்த தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி போடுங்க. இப்போ போலி ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்வீட் போலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.